வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது மின்னல் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகளோடு. முதலில் தலைப்புச் செய்திகள். அரசியல் லஞ்சமாக வழங்கப்பட்ட மதுபான சாலை அனுமதி பத்திரங்கள் ரத்து செய்யப்படுமா? பாராளுமன்றில் சாணக்கியன் கேள்வி. நாட்டில் அரசியல் ஸ்திரத்தன்மையுடன் முதலீடு செய்வதற்கு உகந்த சூழல் உருவாகியுள்ளது. ஜனாதிபதி தெரிவிப்பு. இந்தியாவுடன் நெருங்கிய உறவை பேணுவதே இலங்கைக்கு சாதகமாக அமையும். டக்ளஸ் தேவானந்தா தெரிவிப்பு. ஜிடிஏயில் வீடு வாங்க விற்க வாடகைக்கு பெற்றுக்கொள்ள ராசியான வீட்டு விற்பனை முகவர் ஸ்ரீ வில்வரட்னம் அவர்களை நாடுங்கள். இத்துறையில் நீண்டகால அனுபவமும் பொறுமையும் நிறைந்த அனைத்து வாடிக்கையாளர்களின் நன்மதிப்பை பெற்றவர். ஹோம் லைவ் ரியாலிட்டி ஃபீச்சரிங் ஸ்ரீ வில்வரட்னம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 647828278884. ஹோம் லைவ் ரியாலிட்டி ஃபீச்சரிங் ஸ்ரீ வில்வரட்னம். புங்குடுதீவு பழைய மாணவர் சங்கம் கனடா வழங்கும் பூவரசம் பொழுது 2024 டிசம்பர் 14 அன்று 2300 பார்மசி அவென்யூ, ஸ்காபுரோ. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம். இது ஊர்கூடும் திருவிழா. புங்குடுதீவு பழைய மாணவர் சங்கம் கனடா வழங்கும் பூவரசம் பொழுது 2024. வீடு விற்பனை முகவர் ஸ்ரீ வில்வரட்னம் அவர்களின் ஆதரவில் மின்னல் தொலைக்காட்சியின் இன்றைய செய்திகள் இடம்பெறுகின்றன. தொடர்வது விரிவான செய்திகள். நாட்டில் அரசியல் ஸ்திரத்தன்மையுடன் முதலீடு செய்வதற்கு உகந்த சூழல் உருவாகியுள்ளதென ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். புதிய முதலீட்டு வாய்ப்புகளை வழங்குகையில் அரசியல் பக்கசார்பு அடிப்படையில் சந்தர்ப்பம் வழங்குதல் போன்ற எந்தவொரு அரசியல் அழுத்தங்களும் இனிமேல் இடம்பெறாது. நாட்டுக்குகந்த தூய்மையான முதலீடுகளை நாட்டுக்குள் கொண்டு வருவதற்கான முழு சுதந்திரத்தை இலங்கை முதலீட்டு சபைக்கு வழங்குவதாகவும் ஜனாதிபதி தெரிவித்தார். இலங்கை முதலீட்டு சபையின் உயர்மட்ட அதிகாரி நேற்றைய தினம் ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்ற கலந்துரையாடலின் போதே ஜனாதிபதி இதனை தெரிவித்துள்ளார். அரசியல் ஸ்திரத்தன்மையை போலவே நாட்டுக்குள் நிதி ஸ்திரத்தன்மையையும் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அது தொடர்பிலான பாரிய பொறுப்பு முதலீட்டு சபைக்குள்ளதென்றும் சுட்டிக்காட்டினார். முதலீட்டு சபையின் செயற்திறனை அதிகரிப்பதற்கான நிதி ஒதுக்கீட்டை எதிர்வரும் வரவு செலவு திட்டத்தில் பெற்றுக் கொடுப்பதற்கும் புதிதாக 5 முதலீட்டு வலயங்களை அடுத்த வருடத்தில் ஆரம்பிப்பது குறித்து கவனம் செலுத்தி இருப்பதாகவும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. பூகோள அரசியல் பரப்பில் இந்திய சீன முரண்பாடு நிலவும் பின்னணியில் இலங்கையை பொறுத்தமட்டில் இந்தியாவுடன் நெருக்கமானதொரு உறவை பேணுவதுதான் பல்வேறு வழிகளிலும் சாதகமானதாக அமையும் என ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார். அண்மையில் நடைபெற்று முடிந்த தேர்தல்களின் ஊடாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஆட்சி பீடமேறியதை அடுத்து நாட்டில் குறிப்பாக வடக்கில் சீன ஆதிக்கம் மேலோங்கி வருவதாக முன்வைக்கப்படும் கருத்துக்கள் பற்றியும் அதன் விளைவாக தமிழர்களுக்கான அரசியல் தீர்வு விடயத்தில் ஏற்படக்கூடிய பின்னடைவு குறித்தும் ஊடகவியலாளர்கள் வினவிய போது அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார். இது பற்றி அவர் மேலும் கூறுகையில், இலங்கையின் இனப்பிரச்சனையை தீர்ப்பதற்கு இந்திய இலங்கை ஒப்பந்தம் ஒரு பொன்னான வாய்ப்பை தந்தது. அதனை நாம் சரியாக பயன்படுத்தி இருந்தால் இவ்வளவு அழிவுகளும் துன்ப துயரங்களும் ஏற்பட்டிருக்காது. இந்திய இலங்கை ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்ட போது தமிழ் 651 பேர் களப்பலியானதாக பிரபாகரன் உரிமை கோரினார். ஏனைய இயக்கங்களை சார்ந்தவர்களையும் சேர்த்தால் 2000க்கு உட்பட்டோரே பலியாகினர். இருப்பினும் அதன் விளைவாக நாம் அவ்வாய்ப்பை பயன்படுத்துவதற்கு தவறியதால் பெருமண்ணிக்கையான உயிர்களை இழக்கும் நிலை ஏற்பட்டது. இன்றளவிலே அரசியல் அமைப்புக்கான 13வது திருத்தமும் கேள்விக்குறியாகி இருக்கிறது. இவ்வாறானதொரு பின்னணியில் இவை அனைத்துக்கும் தமிழ் மக்களின் பிரதிநிதிகளும் பொறுப்பு கூற வேண்டியது அவசியமாகின்றது என ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.
கடந்த அரசாங்கத்தில் அரசியல் லஞ்சமாக வழங்கப்பட்ட 361 மதுபான சாலை அனுமதிகளின் உரிமையாளர்கள் சிபாரசு செய்தவர்கள் தொடர்பில் விசாரணைகள் நடத்தப்படுமா, வழங்கப்பட்ட அனுமதி பத்திரங்கள் ரத்து செய்யப்படுமா என பாராளுமன்றத்தில் நேற்றைய தினம் நடைபெற்ற அமர்வின் போது இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் இரா சாணக்கியன் அரசாங்கத்திடம் கேள்வி எழுப்பினார். அவர் மேலும் உரையாற்றியதாவது: கடந்த அரசாங்கத்தால் அரசியல் லஞ்சமாக மதுபான சாலைகளுக்கான அனுமதிகளை பெற்றவர்களின் விவரங்களை அரசாங்கம் சபையில் சமர்ப்பித்தமை பாராட்டுக்குரியது. அதேவேளை இந்த மதுபான சாலைகளின் உரிமையாளர்கள் இவற்றுக்கான அனுமதிகளுக்கு சிபாரசு செய்தவர்கள் தொடர்பில் அரசு விசாரணை நடத்துமா, அத்துடன் அரசியல் லஞ்சமாக வழங்கப்பட்ட இந்த மதுபான சாலைகளுக்கான அனுமதிகளை அரசாங்கம் ரத்து செய்யுமா? இந்த 361 மதுபான சாலைகளுக்கான அனுமதிகள் தொடர்பில் பொதுமக்கள் எம்மிடம் வினவுகிறார்கள். ஆகவே அரசாங்கம் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து விளக்கம் அளிக்க வேண்டும் என சபை முதல்வரும் அமைச்சருமான பிமல் ரத்நாயக்கவிடம் கோரினார். எனினும் அரச தரப்பிலிருந்து எவரும் பதிலளிக்கவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. தேர்தல் மேடைகளில் எவ்வாறாக பிரச்சாரம் செய்தாலும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க கொள்கை பிரகடன உரையின் போது ரணில் விக்ரமசிங்க சர்வதேச நாணய நிதியத்துடன் செய்து கொண்டுள்ள இணக்கப்பாட்டை தொடர்ந்து முன்னெடுத்துச் செல்வதாக தெரிவித்திருந்ததை வரவேற்கின்றேன் என புதிய ஜனநாயக முன்னணியின் தேசிய பட்டியல் உறுப்பினர் ரவி கருணாநாயக்க தெரிவித்துள்ளார். பாராளுமன்றத்தில் நேற்றைய தினம் அரசாங்கத்தினால் சமர்ப்பிக்கப்பட்ட இடைக்கால கணக்கறிக்கை மீதான விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றுகையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அவர் அங்கு தொடர்ந்து உரையாற்றுகையில், நாடு வங்குரோத் அடைந்த நேரத்தில் சர்வதேச நாணய நிதியத்துடன் கலந்துரையாடி எமது கடன் செலுத்துவதை 2028 வரை பிற்போட நடவடிக்கை எடுக்க முடியுமாகியது நாங்கள் பெற்றுக்கொண்ட வெற்றியாகும். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தேர்தல் மேடைகளில் என்ன பேசினாலும் ரணில் விக்ரமசிங்க சர்வதேச நாணய நிதியத்துடன் செய்துள்ள இணக்கப்பாட்டை அவ்வாறே முன்னெடுத்து செல்வதாக இந்த சபையில் தெரிவித்ததை வரவேற்கின்றேன். இதனை தவிர வேறு வழியில்லை. நாணய நிதியத்துடன் உடன்படிக்கை சிறிது காலத்துக்கு நஞ்சாக இருந்தாலும் பிற்காலத்தில் அது சுவையாக இருக்கும். அதனால் ஐக்கிய தேசிய கட்சிக்கு குறை கூறிக்கொண்டிருக்காமல் அதில் நல்ல விடயங்களை எடுத்துக்கொண்டு தவறுகள் இருந்தால் அதனை நிவர்த்தி செய்து கொண்டு மாற்று திட்டங்களை முன்வைக்க வேண்டும். நாடு வங்குரோத் அடைந்த போது நாட்டை முன்னெடுத்து செல்ல சர்வதேச நாணய நிதியத்தின் ஒத்துழைப்பு மிகவும் முக்கியமாகும். மாற்று வழி இல்லாமையாலே நாணய நிதியத்தின் இணக்கப்பாட்டை அவ்வாறே முன்னெடுப்பதாக ஜனாதிபதி தெரிவித்திருக்கிறார். அதற்காக எமது நாட்டின் பொருளாதாரத்தை அதிகரிப்பதற்கு அவர்களின் கோரிக்கைகள் அனைத்தையும் கேட்க வேண்டியதில்லை. எனவே 2028 ஆண்டில் இருந்து நாங்கள் மீண்டும் எமது கடன்களை செலுத்தும் நடவடிக்கை ஆரம்பிக்கிறது. அதற்கு முகம் கொடுக்க முடியுமான வகையில் எமது தேசிய உற்பத்தியை அதிகரித்து தேசிய வருமானத்தை அதிகரித்துக் கொள்ள நடவடிக்கை எடுக்க வேண்டும் என புதிய ஜனநாயக முன்னணியின் தேசிய பட்டியல் உறுப்பினர் ரவி கருணாநாயக்க தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. மதுவரி அனுமதி பத்திரங்களை வழங்குவதில் ஒழுங்கான முறைமை ஒன்றை பின்பற்றுமாறு அதிகாரிகளுக்கு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க பணிப்புரை விடுத்துள்ளார். மதுவரி திணைக்களத்தின் சிரேஷ்ட அதிகாரிகளுடன் நேற்றைய தினம் ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்ற கலந்துரையாடலின் போதே ஜனாதிபதி இந்த அறிவுறுத்தல்களை வழங்கினார். அதிகாரிகள் தமது அதிகாரங்களை பயன்படுத்தி சட்டத்திற்கு முரணான விடயங்களை மேற்கொள்ளக்கூடாது எனவும் அனைத்து சந்தர்ப்பங்களிலும் சட்டத்தை அமுல்படுத்துவது அவசியம் எனவும் வலியுறுத்திய ஜனாதிபதி உரிய நேரத்தில் வரி அறவிடுவதற்கு நடவடிக்கை எடுக்குமாறும் அதிகாரிகளுக்கு பணிப்புரை வழங்கினார். மதுவரியை வசூலிப்பதில் உள்ள சிரமங்கள் மற்றும் அதில் இடம்பெறும் முறைகேடுகள் குறித்து இதன்போது கவனம் செலுத்தப்பட்டதுடன் அறவிடப்பட வேண்டிய வரியை வசூல் செய்தல், கருப்பு பட்டியலிடப்பட்டுள்ள நிறுவனங்கள் மற்றும் வரி வசூலிக்க முடியாத நிறுவனங்களின் அனுமதி பத்திரங்களை தடை செய்தல் போன்ற புதிய முறைகள் குறித்தும் இதன்போது விரிவாக ஆராயப்பட்டது. அத்துடன் வரி அறவீடு செய்வதில் தற்போதுள்ள சட்டத்திட்டங்களில் காணப்படும் குறைபாடு தொடர்பாகவும் கலந்துரையாடப்பட்டதுடன் வரி அறவீட்டில் ஏற்பட்டுள்ள பிரச்சினைகள் மற்றும் மதுவரி உத்தியோகஸ்தர்கள் ஆட்சேர்ப்பு முறையில் உள்ள குறைபாடுகள் தொடர்பிலும் ஜனாதிபதியின் கவனத்துக்கு கொண்டுவரப்பட்டது. மேலும் மதுவரி திணைக்களத்தின் செயற்பாடுகள் தொடர்பில் மக்களிடையில் நல்ல அபிப்பிராயம் கிடையாது என சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நாட்டின் பொருளாதாரத்துக்கு சாதகமான வகையில் அந்த நிறுவனங்களை முன்னெடுத்து செல்ல வேண்டியதன் அவசியத்தையும் வலியுறுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது.
இலங்கையில் மனித குலத்துக்கு எதிரான மீறல் குற்றங்களிலும் ஊழல் மோசடிகளிலும் ஈடுபட்ட அரச மற்றும் பாதுகாப்புத்துறை அதிகாரிகளுக்கு எதிராக தடைகளையும் நுழைவு அனுமதி தடையும் விதிக்குமாறு வலியுறுத்தி அதனுடன் தொடர்புடைய 60க்கும் மேற்பட்ட கோரிக்கைகளையும் ஆவணங்களையும் அமெரிக்கா, பிரிட்டன், ஆஸ்திரேலியா, கனடா, ஐரோப்பிய ஒன்றியம் ஆகியவற்றின் அரசாங்கங்களும் ஐநா சபைக்கும் சர்வதேச உண்மை மற்றும் நீதிக்கான செயற்திட்டம் அனுப்பி வைத்துள்ளது. குறித்த ஆவணங்களில் இலங்கை ராணுவம், கடற்படை, விமானப்படை, போலீஸ், புலனாய்வு பிரிவு அதிகாரிகள், நீதிபதிகள், முன்னாள் அமைச்சர்கள் உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் உள்ளிட்ட தரப்பினருடன் தொடர்புடைய கடந்த கால மனித உரிமை மீறல்கள், ஊழல் மோசடிகள் மற்றும் உள்நாட்டு யுத்தத்தின் போதும் அதற்கு பின்னருமான காலப்பகுதியில் இடம்பெற்ற சட்டவிரோத படுகொலைகள், வலிந்து காணாமலாக்கப்படல்கள், பலவந்தமான கைதுகள் மற்றும் தடுப்பு வைப்புகள், சித்திரவதைகள், பாலியல் வன்முறைகள் உள்ளிட்ட மனித குலத்துக்கு எதிரான மிக மோசமான மனித உரிமை மீறல்களும் நாட்டின் அரச கட்டமைப்புகளில் ஆழமாக வேரூன்றியிருக்கும் பாரிய ஊழல்கள் பற்றிய விவரங்களும் அடங்குகின்றன. இவற்றுக்கு மேலதிகமாக 1980களின் இறுதியில் இலங்கையில் பணியாற்றிய இந்திய அமைதி காக்கும் படையினரால் நிகழ்த்தப்பட்ட பாரதூரமான மனித உரிமை மீறல்களுடன் தொடர்புடைய இந்திய அமைதி காக்கும் படையின் முன்னாள் அதிகாரிகளுக்கு எதிராகவும் தடைகளை விதிக்கும்படி மேற்குறிப்பிடப்பட்ட ஆவணங்களில் கோரப்பட்டுள்ளது. அதேவேளை இலங்கையில் இடம்பெற்ற இறுதிக்கட்ட யுத்தத்தின் போது போர்க்குற்றங்களில் ஈடுபட்டதாக நம்பத்தகுந்த ஆதாரங்களின் அடிப்படையில் குற்றஞ்சாட்டப்பட்டிருக்கும் இலங்கை அதிகாரிகளுக்கு எதிரான பிரிட்டனின் தற்போதைய புதிய அரசாங்கம் எதிர்வரும் 10ஆம் திகதி சர்வதேச மனித உரிமைகள் தினத்தன்று தடைகளை விதிக்கும் என எதிர்பார்க்கிறோம் என சர்வதேச உண்மை மற்றும் நீதிக்கான செயற்திட்டத்தின் நிறைவேற்று பணிப்பாளர் ஜஸ்மின் சூகா தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. தொடர்வது வெளிநாட்டு செய்திகள். எதிர்க்கட்சிகள் கொண்டு வந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் வெற்றி பெற்றதை அடுத்து பிரான்ஸ் அரசாங்கத்தின் ஆட்சி கவிழ்க்கப்பட்டுள்ளது. தீவிர வலதுசாரிகளும் தீவிர இடதுசாரிகளும் இணைந்து பிரான்சின் பிரதமர் மைக்கேல் பார்னியரின் அரசாங்கத்திற்கு எதிராகவும் அமைச்சரவைக்கு எதிராகவும் கொண்டு வந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் வெற்றி பெற்றதால் பிரான்ஸ் அரசாங்கம் பதவி இழந்துள்ளது. 3 மாதங்கள் மாத்திரமே பிரதமராக பதவி வகித்த பிரதமர் பார்னியர் பதவியை ராஜினாமா செய்ய போவதாக அறிவித்துள்ளார். மேலும் 1962ஆம் ஆண்டின் பின்னர் பிரான்ஸ் அரசாங்கம் நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் தோல்வியடைந்து பதவி இழந்தது இதுவே முதல் தடவை என்பதும் குறிப்பிடத்தக்கது. தொடர்வது விளையாட்டுச் செய்திகள். ஆஸ்திரேலிய கிரிக்கெட் விற்பனர் டான் பிராட்மனின் பூச்சிகளால் அரிக்கப்பட்ட பச்சை நிற தொப்பி ஒன்று கிட்டத்தட்ட இலங்கை நாணயப்படி 9 கோடி ரூபாவுக்கு ஏலம் போயுள்ளது. 2001ஆம் ஆண்டில் தனது 92 வயதில் காலமான பிராட்மன் 52 டெஸ்ட் போட்டிகளில் 6996 ஓட்டங்களை மொத்தமாக பெற்றார். அவரது சராசரி அசாத்தியமான 99.94 இருக்கின்றது. 147 வருட டெஸ்ட் கிரிக்கெட் வரலாற்றில் இத்தகைய சாதனை மிகு சராசரியை எவருமே நெருங்கியதில்லை. இதன் காரணமாக கிரிக்கெட் உலகில் மிகச்சிறந்த துடுப்பாட்ட வீரராக டான் பிராட்மன் போற்றி புகழப்படுகின்றார். மேலும் டான் பிராட்மனின் பச்சை நிற தொப்பி ஏலத்தில் விற்பனையானது இது முதல் முறையல்ல. கிரிக்கெட் வீரர்களில் ஷேன் வார்னின் தொப்பியே ஏலத்தில் அதிக விலைக்கு விற்பனையான சாதனையை கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். அரசியல் லஞ்சமாக வழங்கப்பட்ட மதுபான சாலை அனுமதி பத்திரங்கள் ரத்து செய்யப்படுமா? பாராளுமன்றில் சாணக்கியன் கேள்வி. நாட்டில் அரசியல் ஸ்திரத்தன்மையுடன் முதலீடு செய்வதற்கு உகந்த சூழல் உருவாகியுள்ளது. ஜனாதிபதி தெரிவிப்பு. இந்தியாவுடன் நெருங்கிய உறவை பேணுவதே இலங்கைக்கு சாதகமாக அமையும். டக்ளஸ் தேவானந்தா தெரிவிப்பு. இத்துடன் மின்னல் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம். வணக்கம். மின்னல் பார்வையாளர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். எமது சேனலை பார்வையிடும் 80 வீதமானவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாமலே பார்வையிடுகிறீர்கள். தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தி பார்வையிட்டு எமக்கு ஆதரவு தாருங்கள். எமது இந்த முயற்சிக்கு ஊக்கம் தருமாறு உரிமையோடு வேண்டுகிறோம். நீங்கள் இதை செய்வதன் மூலம் இதில் எந்த பிரதிபலனும் இல்லாமல்
ஈடுபாட்டோடு உழைக்கும் இளைஞர்களுக்கு துணை நிற்கிறீர்கள் என்பதை அறியத் தருகின்றோம்.